கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம கிரிட்டிக்கல் ஆப்ஸோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு பயங்கரமான கேம். உண்மையிலே மை பர்சனல் ஃபேவரட்டான ஒரு கேம். ப்ளே ஸ்டோரில் இது 800 MB இருக்குது. ஒரு ஆன்லைன் கேம் தான். உண்மையிலே இது எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். கேம் பிளே ரொம்ப நார்மலாக இருக்கும். ஒரு சில ஃபோனுக்கு இதை எடுத்தோடனே ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும். நீங்கள் போய் செட்டிங்ஸில் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை போய் மாற்றினீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக கேம். இது ஒரு மல்டிப்ளேயர் கேம், அது முக்கியமாக சொல்லிக்கிறேன். இதோட கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நீ எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அசால்ட்டில் ஏதாச்சும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேமு. பாருங்க, வந்தோடனே போட்டுடுறான். ரொம்பவே டஃப்பான கேமு. பார்த்தோன்னே போட்டுருவோம், பார்க்க மாட்டான். ஒருத்தனை போல பண்ணுற கூட விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் கேம் ஏற்றி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நான் டிலீட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக ஏற்றி எங்கேருந்து தான் சுட்டிங்க? கடுப்பேற்றுறாங்களா? ஐயே, ஆனால் அப்படி பார்த்தா நம்ம தான் அதிகங்க. எப்படி? ஏய், அடிக்க விடுங்கடா. போட்டு தள்ளிட்டே இருக்கீங்க. பிஸ்டல் தான் பவர் போல. இங்கே ஒரு சுடுல செத்துருவோம். ஸ்னைப்பர் தான் வேணும். அட போக விடுங்கடா டேய். ஸ்னைப்பர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரும். Want that. எங்கேருந்துங்க சுடுறாங்க? ஏ சத்தியமாக உசுரோடு இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்களே. ஏய், எங்கடா இருக்கீங்க? அதை வச்சு சொல்லித்தலை. நம்ம பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க. இவனை இறங்காமலாம் சொல்கிறான். இது நம்ம சப்மிஷன் கன் ஏதாச்சும் டிஃபால்ட்டு ஷார்ட் கன் ஏதாச்சும் இதை இறக்கி விடுங்க. அப்படியே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன். யாரு போட்டா இப்போ என்ன? இருங்கடா. டி இப்போ யாரா என்ன கொன்னீங்க? இருங்கடா டே.
நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். டிஃபீட்டா? இல்லை புரியல, எப்படி எந்த மாதிரி கணக்கு? இந்த சைடு தான் நாங்களா? இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. இனிமேல் டெட் மேட்ச் ஆடக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்கும் போதெல்லாம் சுட்டுறாங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இப்படி கஷ்டமாக இருந்தால் ப்ளே ரேங்க்டா வரேன். அதுலேயும் டீம் பேர் ரேங்க்டு டிஃப்யூஸா, கஸ்டம் கேம்ஸா, நிறைய இருக்கு. கே ஃபீச்சரில் தருக்க டிஃப்யூஸ் கேம் ப்ளே ஒன்று ஆடிட்டு வீடியோ முடிச்சுக்குவோம். உண்மையாக ரொம்பவே கஷ்டமான கேமு, இறங்க விட மாட்டேங்கிறாங்க, பட்டுன்னு போட்டு தள்ளிடுறாங்க. எவ்வளோ ஸ்னைப்பர் கூட்டத்தில் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி கடுப்பேற்றுறான். எடுக்கிறேன் சார், அவதாரம் எடுக்கிறேன். ஆனால் அடுத்த அடி அடிக்க போகிற அடி மரண அடியாக தான் இருக்க போகுது. இன்னும் எத்தனை பிஸ்டல் எடுத்து அனுப்பிடுவாங்க. ஏய் ஓ, ஃபஸ்ட்டு இவங்க ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் வச்சுருவாங்க, நம்ம அப்புறம் போய் டிஃப்யூஸ் பண்ணுமா இப்படின்னு புரிஞ்சிருச்சு. இது என்னாச்சு? நான் என்ன செத்துட்டேன்னா என்ன? என்னால் விளையாடவே முடியல. டே என்னடா நடக்குதுங்க? இது என்னாச்சு எனக்கு புரியல. மேட்சும் ஆட முடியல. லீவ் கேம் தொட்டு திரும்ப உள்ளே வருவோம். இன்னமும் நான் இருக்குது. சம்திங் இஸ் ராங். சார்ஜ் வர சீக்கிரம் வருது. 59லேருந்து 53 ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க இந்த கேம். உண்மையிலே ஒரு நல்ல கேம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சக்க கஷ்டம் வேறு. எஸ், நான் பிடிச்சி தான் ஏற்றுனது. லோட் அவுட்டுக்கு போவோம். அதாவது ஒரு எஃபிபி கேம்ங்கிறனால க்ளவுஸ் மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். எது இடத்துல எக்யூப்ட் இருக்கு? ஓ அப்படி இத்தனை இருக்குதா? ஆனால் நம்ம கிட்ட நம்ம இதுவே எக்யூப் பண்ணி இப்போ பார்க்க தான் நல்லாயிருக்கு. பிஸ்டலில் வந்து எது சாம எல்லாமே சூப்பர் தான். இது போதும் எனக்கு, இதுதான் எக்யூப் பண்ணணும். புறப்படுத்துவாளா? இதுதான் சமகன்னு. சரி, இன்னொரு மேட்ச் ஆடுவோம். இதாட்டி டிஃப்யூஸ் தான் போய் பார்ப்போமே முடியுதான்ட்டு. டிஃப்யூஸ் லெகசி ஒரு மேட்ச் ஆடாமல் இன்னைக்கு விடக்கூடாது. ஷாட்கன், எஸ்எம்ஜி, ஒர்க் வெல், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ். ஓ அப்படி புரிஞ்சு போச்சு. அப்போ சக்க கஷ்டான அது. இந்த மாதிரி 3 மேப்பில் நம்மளை இறக்கி விடலான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இல்லை ஓப்பனாக தான் சொல்கிறாங்க. கண்ணு பேத்திருக்காங்க. கண்ணு இல்லை. ஏய் நான் தொட்டேன்டா. சரி அதான் என்ன லிஃப்ட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் மியூசியம் இறங்குங்கடா.
ஐய இறங்கினோடனே போட்டு தள்ளுறாங்க. ஓ ஒரு தாட்டி தோட்டத்தானா இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம அடுத்தவனை. ஏண்டா நம்ம தோட்டத்தானே எதுக்குடா பார்க்கணும் அடுத்தவனை. லீவ் கேம்டா எஸ்டா. அவங்க கண்ட இடத்துல என்னென்னா பாம்லாம் வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் கேர். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. சும்மா இந்த என்னோடய ஃபேவரட் கேமோட ஒரு கேம் பிளே அப்படியே உங்களோட விளையாட நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 821 MB வரும். அவ்வளோ MB பார்க்காதீங்க, வர்த்தான கேமு. ஸோ பை கைஸ்.